ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய போலீஸ் படை இருக்கு பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறோம். அதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு சிஆர்பிஎஃப் இருக்கு பாருங்கள், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர், மத்திய காவல் படை, அங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க வேலைவாய்ப்பு இருக்குங்க. 9000க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 20/4/2026 19/5/2026 இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிளுக்கான பதவி கேட்டிருக்காங்க. கான்ஸ்டபிளில் டெக்னிக்கல் அண்டு ட்ரேட்ஸ்மேன் மற்றும் பியூனருக்கான பதவி ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, பிஇடிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க, பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்க போது, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், ட்ரேட் டெஸ்ட் இருக்க போது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு செலெக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 21,700 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. லெவல் 3ல் சேலரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டெக்னிக்கல் ட்ரேட்ஸ்மேன் மொத்தமாக 9,175 வேக்கன்சி, ஆண்களுக்கு 9,096 வேக்கன்சியும், பெண்களுக்கு 79 வேக்கன்சியும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக என்னமான ட்ரேட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ பிராஸ் பேண்ட் அப்படின்ற ஒரு பதவி இருக்குது, பார்பர் இருக்குது, பக்லர், கேப்லர், குக், அப்புறம் கார்பெண்டர், டிரைவர், மெயில், மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், அப்புறம் பைப் பேண்டு கொடுத்துருக்காங்க, பெயிண்டர், சஃபாரி அந்த மாதிரி பதவி, டெய்லர், வாட்டர் கேரியர், வாஷர்மேன் போன்ற பதவிலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கான்ஸ்டபிளில் வரக்கூடிய ஒவ்வொரு ட்ரேடுக்கான பதவி. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. தமிழகத்துக்கும் மொத்தமாக 677 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 9,096 வேக்கன்சி ஆண்களுக்கு, பெண்களுக்கு 79 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு 8 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், பியூனர் விங் அப்படின்ற ஒரு பதவி இருக்குது. அதுக்கு ஆண்களுக்கு 20 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 20 வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க. மேசனுக்கும் எலக்ட்ரிஷியனுக்கும் எவ்வளோ வேக்கன்சி அந்த மாதிரி கீழே அப்டேட் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள், டிரைவர் அந்த பதவிக்கு மட்டும் 21 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். மீதி இருக்க எல்லா பதவிகளுக்குமே 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கவங்க, ரிலாக்ஸேஷன் இருக்கவங்க, அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிரைவருக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவே போதுமானது. கூடவே பார்த்தீங்கன்னா ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். ஷுட் பாஸ் த டிரைவிங் டெஸ்ட் அட் த டைம் ஆஃப் ரெக்யர்மெண்ட். அதாவது ஸோ நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும், டிரைவிங் டெஸ்ட்டை வைப்பாங்க, அப்போ நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளுக்கும் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. டெக்னிக்கலாக என்ன கல்வி தகுதி அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. அல்லது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க 1 year. அதுக்கப்புறம் மீதி இருக்கா ஃபார் ஆல் அதர் ட்ரேட்ஸ்மேன், மீதி இருக்க எல்லா ஜாப்க்குமே 10th பாஸ் பண்ணால் போதுமானது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேடில் ஓரளவுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பியூனர் இருக்குது பாருங்கள், மேசன் மற்றும் எலக்ட்ரிஷியன், அதுக்கு கல்வி தகுதி 10th பாஸ் பண்ணியிருக்கணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் 1 yearக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க மேசன் மற்றும் எலக்ட்ரிஷியனில், அது இருந்தாவே போதுமானது. ஸோ கல்வி தகுதி என்ன அப்படின்றத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ 20/4/2026 தான் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய். யாருக்கு அப்படின்னா
ஸோ ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கல் வெகேஷன் ஓபிசிக்கு அவங்களுக்கு மட்டும் 100 ரூபாய். மற்றவங்க எஸ்சி எஸ்டி அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாதுங்க, ஃப்ரீயாகவே இந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் சென்டரை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா அதிலையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னை அங்கே தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ட்ரேட் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அது எல்லாமே அங்கே தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் பதவிகளுக்கு பிஇடிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க, பிஎஸ்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க, எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முதல்ல பிஇடிக்கான டெஸ்ட் என்னமான டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, அதாவது டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன், அதாவது ஃபஸ்ட்டு இருக்க பதவி எல்லாத்துக்குமே ஆண்களாகிய நீங்கள் 5 கிலோமீட்டர் 26 நிமிஷத்தில் ஓடணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டரில் 8 நிமிஷத்தில் ஓடி காட்டணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேனு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குக், வெயிட்டர், வாட்டர் கேரியர் அந்த மாதிரி பதவிகளுக்கு ஆண்களுக்கு 1.6 கிலோமீட்டர் 10 நிமிஷத்தில் ஓடணும், பெண்களுக்கு 1.6 கிலோமீட்டர் 12 நிமிஷத்தில் ஓடி காட்டணுங்க. இதுவே அந்த பீனோர் விங் பதவிகளுக்கு 1.6 கிலோமீட்டர் 9 நிமிஷம் நீங்கள் ஓடி காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிக்கான டெஸ்ட். இப்போ அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஆண்கள் மினிமம் 120 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், பெண்கள் 157 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு சில பேருக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டி பீப்புளுக்கு, அதேமாரி நார்த் ஈஸ்டர்னில் வசிக்கிறவங்க மலைவாழ் மக்கள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, மற்றவங்களுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான். நெக்ஸ்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. அன்எக்ஸ்பெண்டில் 80, மினிமம் எக்ஸ்பென்ஷனில் 5 வந்து கேட்டிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ இருக்கணும் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வெயிட்டு, ஸோ ப்ரொபேஷனரி வெயிட் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாமினேஷன், அதாவது சிபிடி ட்ரேட் அதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல பிஇடி பிஎஸ்டிலாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ மொத்தமாக 100 கொஷின் இருக்கும், 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. நெகட்டிவ் மதிப்பெண் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகே, அதுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரேட் டெஸ்ட். ஸோ ட்ரேட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எக்ஸாமினேஷன் முடித்தவங்க அடுத்த கட்டமாக ட்ரேட் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. உங்களுக்கு அந்த ட்ரேடில் எந்த அளவுக்கு பண்ண தெரியுது ப்ராக்டிக்கல் மாரி அதுக்கு ஒரு 50 மதிப்பெண் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ டிரைவர்னா ஸோ டிரைவிங் நாலேஜ், டிரைவிங் ஓட்டத்தினும், மோட்டார் மெக்கானிக்கல் வெஹிக்கல்னா அது ஆட்டோமொபைல்ஸ் ஃபிட்டர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். பக்லர்னா பிளேயிங், ஹேண்ட்லிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் பக்லர். டெய்லர்னா அந்த கிளாத் எப்படி டெய்லர் பண்ணதும் அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் அது எப்படி தெரியும் அதை பற்றி உங்களுக்கு டெஸ்ட் மாரி வைப்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் அந்த மாதிரி நார்மல் டெஸ்ட் இருக்கும். ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இப்படி தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுதாங்க. ஸோ கண்டிப்பாக ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரிசர்வேஷன், யார் யாருக்கு எவ்வளோ ரிசர்வேஷன், இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி, இப்போ வந்து பாருங்கள் டிரைவருக்கு எவ்வளோ வேக்கன்சி, அந்த மோட்டார் மெக்கானிக்கல் வெஹிக்கிளுக்கு எவ்வளோ வேக்கன்சி அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டி அந்த மாதிரி தனித்தனியாக ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும். அதுக்கு இதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.